ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி சூப்பரான ஒரு லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். குழந்தைங்களுக்கு சாப்பாடு சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சு அப்படின்னா லஞ்சுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, சூப்பராக இருக்கும். இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறேன். இதுக்குரிய சப்ஜி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு அதை நல்லா பொரிய விட்டுருங்க. சோம்பு உளுந்தம்பருப்பு நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் 2 வெங்காயத்தை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இது கண்ணாடி பதம் வந்தால் போதும், பொன்னிறமாக ஆக வேண்டாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதக்கி விடுங்க. அதில் உள்ள பச்சை வாசனை போகிற அளவுக்கு லைட்டாக வதங்கினா போதும். கீழே அடிப்பிடிக்காமல் இருக்க சிம்மில் வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போது 2 தக்காளியை நான் மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். அதை இந்த நேரத்தில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த தக்காளியோட பச்சை வாசனை கண்டிப்பாக போகணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். கொஞ்சம் நேரம் சிம்மிலேயே வச்சு நல்லா வதக்கி விடுங்க. தக்காளியோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போது 2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன், பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 2 நிமிஷமாவது நல்லா அந்த பச்சை வாசனை போய் இந்த மிளகாத்தூளுடைய வாசனை நல்லா தெரியும். அந்த நேரத்தில் தான் நம்ம மற்ற ஐட்டங்களை சேர்க்கணும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இந்த நேரத்தில் தான் மற்ற ஐட்டங்களை சேர்க்கணும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி தான் நம்ம செய்யணும். இதை அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு சூப்பராக கிடைக்கும். நம்ம இந்த நேரத்தில் பீன்ஸ் சேர்த்துக்கலாம். பீன்ஸ் நிறைய வெரைட்டிஸில் கிடைக்குது. இந்த அளவுக்கு நல்லா க்ரீன் கலரில் இருக்குது பாருங்களேன். அந்த மாதிரி பீன்ஸ் சேர்த்திங்கன்னா சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். ஸோ இதை நான் 1 கப் அளவுக்கு கொஞ்சம் நிறையாவே சேர்த்துருக்கேன். 1 கப் அளவுக்கு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த மசாலாவில் இந்த பீன்ஸ் எல்லாம் நல்லா ஒட்டணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு நான் பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இந்த நேரத்தில் சேர்த்துக்கலாம். பட்டாணியும் பீன்ஸும் நல்லா இந்த மசாலாவில் நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கரண்டி போட்டு கிண்டாமல் அப்படியே ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே சிம்மிலே வச்சுருங்க. இந்த மசாலா நல்லா உள்ளே நல்லா இறங்கிடும். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி நம்ம சேர்க்க போகிறோம். கஸ்தூரி மேத்தினா வேறு ஒன்றும் இல்லை, வெந்தயக்கீரை. நான் இது வீட்டிலே வளர்த்து வச்சுருந்தது. அதை கொஞ்சமாக உள்ளங்கையில் எடுத்து நல்லா நசுக்கிட்டு அதில் இந்த நேரத்தில் சேர்த்துக்கலாம். சூப்பரான ஒரு ஃப்ளேவர் வரும். செம்மையாக இருக்கும். அதோட டேஸ்ட் இதில் போட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வெந்தயக்கீரையை அதிகமாக சேர்த்துடக்கூடாது. அது ட்ரையான வெந்தயக்கீரை தான். இப்போ ஒரு 1/2 செம்பு அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப எனக்கு கெட்டியாக வேணுன்றா 1/2 செம்பு, இல்லை தண்ணியாக வேணும்னா 1 செம்பு அளவுக்கு ஊற்றிக்கோங்க. இது கெட்டியாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். இது ஒரு 5-6 விசில் கிட்ட வைக்கணும். அந்த பீன்ஸையும் அந்த பட்டாணியும் தொடும்போது நல்லா அப்படி மசிஞ்சு வர்ற அளவுக்கு வேகணும். அப்போ அந்த பூரியோடு சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு வாயில் கடிபடுற மாதிரி இருக்கக்கூடாது. நல்லா மசிஞ்சு வேகிற அளவுக்கு இருக்கணும். இதை நல்லா குக்கரில் மூடி போட்டுட்டு நம்ம ஒரு 5-6 விசில் கிட்ட நம்ம வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பூரிக்கு தேவையான மாவை பிசைஞ்சிக்கலாம். நான் 2 டம்ளர் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். 1 டம்ளர் அளவுக்கு ராகி மாவு இருக்குல்ல, அதை சேர்த்துருக்கேன்.
பொதுவாக குழந்தைங்க வந்து ராகி மாவு வந்து புட்டாவோ இல்லை அடையாவோ செஞ்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி பூரியாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. கலர் தான் லைட்டாக சேஞ்ச் ஆகுமே தவிர டேஸ்ட்டு கொஞ்சம் கூட வித்தியாசம் இருக்காது, செம்மையாக இருக்கும். ஸோ இதில் கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம எப்பயும் நம்ம பூரி மாவு எப்படி பிசைவோமோ அந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு, கெட்டி ஆகாமல் ரொம்ப இறுக்கமாக பிணையாதீங்க, கொஞ்சம் சாஃப்டாக தண்ணி விட்டு நல்லா சாஃப்டாக இருக்கிற அளவுக்கு பிணைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். தொடும்போது எப்படி தெரியுது பாருங்கள், அந்த அளவுக்கு சாஃப்டாக ஆகிற அளவுக்கு நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இது நம்ம நார்மலாக நம்ம பூரி செய்யும்போது கொஞ்சம் பெருசாக செய்வோம்ல, அந்த மாதிரி செய்யாமல் குழந்தைங்களுக்கு போது ஒரு அப்பள சைஸ் அளவுக்கு நம்ம ஒரு குட்டி உருண்டையாக எடுத்துக்கலாம். குட்டி உருண்டையாக எடுத்து நல்லா அப்பள சைஸ் அளவுக்கு போதும். இல்லை நான் பெருசாக தான் செய்வேன் அப்படின்னா நீங்கள் கட் பண்ணி அந்த குழந்தைங்களுக்கு கொடுங்க. சாப்பிடும்போதே வந்து இவ்வளோ பெருசாக சாப்பிடும்போது எரிச்சலாக வரும். குட்டியாக நீங்கள் செஞ்சீங்கன்னா சாப்பிட்றதுக்கு அந்த பிள்ளைகளுக்கு ஆர்வமாக இருக்கும். நல்லா ரெண்டு தடவை பிச்சா போதும் அந்த பூரி, அந்த அளவுக்கு இருக்கணும். குட்டியாக நல்லா குட்டி பால்ஸாக பிணைஞ்சு எடுத்துகிட்டு ரவுண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்பளம் சைஸ்க்கு நல்லா தேய்ச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். குட்டியாக தான் செஞ்சுருக்கேன் நான். ஸோ இது வந்து எவ்வளோ சாப்பிட்டாலும் அந்த பிள்ளைங்களுக்கு பத்தாத மாதிரி நிறையா சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். அதனால தான் இந்த மாதிரி குட்டியாக நான் செஞ்சுருக்கேன். எப்போயுமே என் பொண்ணுக்கு வந்து குட்டியாக இருந்தால் தான், பூரி குட்டியாக இருந்தால் தான் பிடிக்கும். அதனாலவே நான் குட்டியாக தான் செய்வேன். ஸோ வந்து இதை போட்டு எடுத்துடலாம். நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். நம்ம நார்மலாக பூரி சுடும்போது எப்படி உப்பி வருமோ அதே மாதிரி தான் இப்போயும் நல்லா உப்பி வந்துச்சு பாருங்கள். எந்த அளவுக்கு அந்த டேஸ்ட்டும் கொஞ்சம் கூட சேஞ்ச் இல்லை. கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு. எந்த அளவுக்கு நல்லா உப்பி சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ அந்த சப்ஜி எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். எந்த அளவுக்கு நல்லா கிரேவியாக அந்த இப்படி பட்டாணியையும் பீன்ஸையும் அமுக்கும் போது நல்லா உடையுது பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வேகணும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், செம்மையாக இருந்துச்சு டேஸ்ட்டு. இதை வந்து நம்ம லஞ்ச் பேக் பண்ணிடலாம். டிஃபன் பாக்ஸ் வந்து அந்த டிஃபன் பாக்ஸ் வந்து ஸ்கூலில் வச்சுட்டு வந்துட்டு, அதனால தான் இதில் கட்டியிருக்கேன்.